வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோக்கர் 2 ஃபோலியே அட் டியூக்ஸ் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கிட்ட ஆகுது. கலவையான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிக்கும். ஜோக்கர் 1 பார்த்தவங்களுக்கு அதனால தான் இந்த படத்து மேலே மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வந்துச்சு. அந்த படம் ஸ்டார்ட் பண்ணவொடனே கதைக்குள்ளே போயிடுவாங்க. ஆர்தர் ஃப்ளெக்குன்ற ஒருத்தன், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்றதை நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவன் அதை எப்படி சமாளிக்கிறான், அதனால எப்படி கஷ்டப்படுறான், அதுலேருந்து எப்படி வெளில வர நினைக்கிறான், அவனோட லட்சியம் என்ன, அவன் என்ன பண்ண சந்தோஷமாக இருப்பான்றதெல்லாம் தெளிவாக அப்படியே படத்தில் ஒரு சீனில் போய் காட்டிகிட்டே வருவாங்க. கிளைமேக்ஸில் அவன் ஜோக்கராக மாறும்போது நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்குமே நமக்குமே அது அவ்வளோ சரிதான்ற மாதிரி நியாயப்படுத்தியிருப்பாங்க அந்த படத்தை. இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படம் குறை சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசம், ஒஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. இந்த படம் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா, எதிர்பார்த்தது மாதிரி இல்லை அப்படின்றத வேணால் நம்ம சொல்லலாம். நான் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது படம் ரொம்ப ஓவர் மேட்னஸாக இருக்குன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பார்க்க முக்கால்வாசி பேர் அதை தான் எதிர்பார்த்தாங்க. படம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அது நடக்கலை. படம் மியூசிக்கல்ன்றது படம் டைட்டில் விடும்போதே சொல்லிட்டாங்க. படம் மியூசிக்கல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில் மொத்தம் 16 பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 16 பாட்டு. அது ஆடியன்ஸால் அது சலிப்பு ஏற்பட்டது நிறைய இடத்துல உணர முடியுது. ஏன்னா அவங்க பாட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அவங்க உச்சி கொட்டுறதை நம்ம ஈஸியாக கேட்க முடியும். நான் அந்த இடத்துல பார்க்கும்போது நான் இருக்கும்போது எனக்குமே அது நடந்தது. அதாவது நான் பண்ணல, நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருக்கும்போது கூட அடிக்கடி பாட்டு வருந்த போது அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் மற்றபடி பார்க்கும்போது கதை ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. படம் அப்படியே ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கும். ஜோக்கரும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, ஸ்க்ரீன் ப்ளே நமக்கு அந்த கதைக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கே கதை ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன்னா வந்ததே தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு தோணலை. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மொதல் வாட்டி பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அந்த எண்டிங் தான் மெயினாக நான் அதை பார்க்கணும்னு சொல்லணும்னு நினச்சேன். அதை பற்றி படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லை, இருந்தாலும் கிளைமேக்ஸில் நான் 2வது தடவை பார்க்கும்போது தான் அந்த விஷயத்தை நோட் பண்ணேன். கிளைமேக்ஸில் ஆர்தர் ஃப்ளெக் ஒருத்தர் கத்தியால் குத்திட்டு பின்னாடி உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பார். சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆர்தர் ஃப்ளெக் மேலே தான் இருக்கும். ஏன்னா அவர் இறக்க போகிறாரு, இப்படி ஒரு ரசிச்சு ஒரு கேரக்டர் சாவ போகுதுன்ற அந்த ஒரு மனநிலையில் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி எதாச்சியாக நான் அந்த பார்க்கும்போது தான் பார்க்குறேன், அந்த ஆர்தர் ஃப்ளெக் குத்துன நபர் சிரிச்சுட்டு அந்த கத்தியால் தன்னோட வாயை கிழிச்சிக்கிறாரு. அதை நான் 2வது டைம் தான் பார்த்தேன். வாயை கண்டிப்பாக கத்தியை வச்சு கிழிச்சிக்கிறான்னு சொல்லும் போது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. அது ஹீத் லெட்ஜர் தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை முடியுது. அதை தான் அவங்களும் சொல்ல வராங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது நியாயமாக இருக்கும்னு தான் தெரியல. ஏன்னா ஜோக்கர் 1ல் முடியும் போது பேட்மேன் அவங்க அப்பா அம்மா சாவாங்க. பேட்மேன் சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு நமக்கு, இவர் ஜோக்கர்ன்ற ஒருத்தர் முன்னாடியே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் முடியும் போது அதில் பேட்மேன் தொடர்பான 2 சீன் வரும். ஆனால் இதில் பேட்மேன் தொடர்பான ஒரு சீன் வருது, அதுவும் கிளைமேக்ஸில் வருது. எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுன்றது தான் தெரில. ஏன்னா கிளைமேக்ஸ் முடியும் போது அந்த ஆளை காட்டும் போது ஜோக்கர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து ஜோக்கர் 2 நடக்கிற மாதிரியான கதை தான் அது. ஆனால் பேட்மேன் டார்க் நைட் 2008 வந்தது. எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? இந்த ஹீத் லெட்ஜர் அந்த டைமில் வாழ்ந்தவர் இப்போ இவ்வளோ ஆக்டிவாக, ஏன்னா நம்ம பேட்மேன் டார்க் நைட் பார்த்துருக்கோம். அதில் அவர் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. முக்கியமான விஷயம் சொல்லணும்னா கண்டிப்பாக ஜாக்கன் ஃபீனிக்ஸை சொல்லியே ஆகணும். அவருக்காகவே வேணால் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல, இவருக்காக விஜய்க்காக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஜாக்கன் ஃபீனிக்ஸாகவே அந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப ஒரு அசாத்தியமான நடிப்பு. உடம்பு குறைச்சி ஏற்றுறதுலாம் நம்ம பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அவருக்கு ஆஸ்கர் கிடைக்கணும். அந்த அளவுக்கான நடிப்பு அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் லேடி காகா, அவங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆக்டிங், ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்கள், ரொமான்ஸ் நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. உண்மையிலுமே டான்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டான்ஸ் செம்மையாக ஆடுறாங்க, 2 பேருமே சூப்பராக ஆடுறாங்க டான்ஸ். ஒரு ஃபாரின் படத்தில் ஒரு டான்ஸை ரசித்து எப்படா அந்த பாட்டு வரும், அந்த டான்ஸ் ஆடுற பாட்டு வரும்னு எதிர்பார்த்த ஒரு படம். குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நிறைவேற்றலைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக மொக்க படம் ஒஸ்ட்டுன்ற அளவுக்குலாம் கண்டிப்பாக ஜோக்கர் 2 கிடையாது. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம்.
சென்று வருகிறேன். டாடா.